அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். இந்த நாள் இனிதான நாளாக அமைய நான் என் மனமாற உளமாற பிரார்த்தனைகளை செய்கிறேன். இன்று நம்ம மிக முக்கிய ஒரு சமூக பிரச்சனையை நம்ம பார்க்கணும். இது ஒரு அதிக வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறை, அத்தியாவசியமான ஒரு துறை, நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு துறை. அடித்தட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஒருவித நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு துறை. உழைத்தால் மரியாதை நல்ல கிடைக்கும், நல்ல செயல்பாடுகள் கிடைக்கும் என்று இருந்த ஒரு காலத்தில் இருந்த ஒரு துறை இன்று சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அரசுகளால், அரசு அதிகாரிகளால், பொதுமக்களால், இன்னும் பலரால், யாருக்கெல்லாம் அதில் வாய்ப்பு கிடைக்கிறதோ, மருத்துவர்களால், இன்னும் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த துறையை சீரழித்து அந்த துறையில் மரியாதையின்மையை உருவாக்கியிருக்கிறார்கள். இது மாதிரி பல துறைகளை இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட துறை இந்த துறை. அந்த துறை ஓட்டுநர்களுக்கான ஒரு துறை. முன்பு லாரி ஓட்டுநர்களாக இருப்பவர்கள் பல பகுதிகளுக்கு போய் வருவார்கள், இந்தியா முழுவதும் போய் வருவார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல சம்பளம், ஒரு நல்ல மரியாதை, ஒரு நல்ல உதவியாளர் என்பவர் கிடைப்பார். ஒரு டிரைவர் நினைத்தால் ஒரு உதவியாளரை சேர்த்து கொள்ள முடியும். அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுப்பார். அவரை ஒரு ஓட்டுநராக அவர் மாற்றி அமைப்பார். இந்தியா முழுவதும் பகுதிகள் தெரியும். பிறகு மொழிகளை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு கிடைக்கும். பல பகுதிகளுக்கு செல்கிற பொழுது எப்படி போக வேண்டும். சில பகுதியில் திருட்டு பயம் நிறைந்ததாக இருக்கும். சில பகுதிகள் திருட்டு பயம் இருக்கும். சில இடங்களில் கொள்ளை பயம் இருக்கும். சில இடங்களில் பொருட்கள் களவாடப்படும். சில இடங்களில் லாரிகளை களவாடப்படும். இப்படி பல இந்தியாவினுடைய பல பகுதிகளை குறித்தான அறிவு எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்கள் ஒரு அறிவுசார் கொண்டவர்களாகவே பார்க்கப்பட்டார்கள். ஆனால் அந்த எய்ட்ஸ் என்ற ஒரு வியாதி வர தொடங்கியதற்கு பிறகு அதில் பல ஓட்டுநர்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இறக்க ஆரம்பிக்கிற பொழுது தொடங்குகிறது. திருமணமான பல ஓட்டுநர்கள் அந்த எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டு இறக்க தொடங்கும் போது அதில் போவர்கள் குறைய ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு அரசுகள், இந்திய அரசுகள் எரிபொருள் விலை உயர்வு, கட்டுமான பொருட்களுக்கான விலை உயர்வு, லாரி பாடி கட்டுவதில் ஏற்படுகிற சிக்கல்கள், பிறகு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற பொழுது கிடைக்கக்கூடிய லாப வரம்பு குறைப்பு, பொருட்களுடைய விலை உயர்வு, இப்பொழுது டைமிங் லோடு என்று சொல்லப்படுகிற இத்தனை மணிக்கு ஏற்றினால் இத்தனை மணிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற செயல்பாடு, டோல் அமைக்கப்பட்ட பிறகு டோலுக்கான பணம் கொடுக்கிற பொழுது ஒரு பொருளை ஒரு அளவுக்கு மேல் விலை உயர்த்த முடியாத நிலை ஏற்படுகிற பொழுது டிரான்ஸ்போர்ட்டுகளுக்குள்ளே போட்டி வருகிறது. அப்பொழுது டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே போட்டி வருகிற பொழுது முதலாளிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திலே குறைபாடு ஏற்படுகிறது. பிறகு அரசு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த எல்பிஜி டேங்கர்களுக்கு ஒரு டேங்கர் லாரிகள், பிறகு எரிபொருளை கொண்டு போகிற டேங்கர் லாரிகள், இவைகளுக்கு கொடுக்கப்படுகிற டெண்டர்களிலே அரசுகள் மிகப்பெரிய அளவுக்கு அரசு நிறுவனங்கள் கஞ்சத்தனத்தை செய்து டெண்டர்களை அறிவிக்கிற பொழுது, வருமானம் குறைகிற பொழுது அதை ஓட்டுநர்கள் தலையில் கொண்டு அந்த நிறுவனங்கள் போடுவது. அரசு நிறுவனமே குறைந்தபட்ச அளவில் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலை நடத்துறதுக்கு அனுமதிச்சதுன்னா, பிறகு தனியாரில் இருக்கிறவர்கள் எப்படி அதை நடத்துவாங்க? அவங்களே இவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு வாகனத்தை இயக்குறாங்க, ஒரு டேங்கர் லாரி இயக்குறாங்க, ஒரு எல்பிஜி புல்லட்டை இயக்குறாங்க அப்படின்னா, தனியாரில் ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு ரிலையன்ஸ் மாதிரி வச்சுருக்கிறவங்க என்ன மாதிரியான வாடகையை கொடுப்பாங்க? இன்றைக்கி நிலையில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டிரைவர்களுக்கு பெண்கள் கொடுப்பது, அதாவது கல்யாணத்திற்கு பெண்கள் கிடைப்பதில்லை. டிரைவர் என்றால் பிறந்தள்ளக்கூடியவர்களில் முதல் ஆள் டிரைவராக இருக்கிறாங்க. அதனால் யாரும் டிரைவர் தொழிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இரண்டாவது சமூகத்தில் மரியாதை கிடையாது.
காவல்துறை முதல்ல எடுத்த உடனே அடிக்கிறதுனா டிரைவரை தான் அடிப்பாங்க. பொதுமக்கள் எடுத்த உடனே அடிக்கிறதா இருந்தால் டிரைவரை தான் அடிப்பாங்க. வேறு இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த வரி வசூல் செய்யக்கூடியவங்க, இது ஜிஎஸ்டி அதிகாரிகள், பிறகு இந்த ஆர்டிஓக்கள், போக்குவரத்து காவலர்கள், இப்படி பல இந்த செக் பாயிண்ட்ஸில், செக் போஸ்ட்டுகளில் எங்கேயுமே இந்த ஓட்டுநர்களுக்கு மரியாதை கிடையாது. எங்கேயுமே இருக்காது, மரியாதை இருக்காது. ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப முடியாமல் வீட்டில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறவங்கள தான் இந்த டிரைவர் தொழிலுக்கு இன்றைக்கி போகிறாங்க. உதவியாளர்கள் கிடையாது. எந்த ஒரு லாரியிலையுமே ஒரு டிரைவர் தான் இருப்பார், கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான காற்றாலைகள், பெரும் காற்றாலைகளில் கொண்டுட்டு போகும்போது மட்டும் அந்த நிறுவனங்கள் கூட சில பேரை அனுப்புவாங்க. அதில் கூட நீளமான ட்ரெய்லரில் கூட இன்றைக்கி வந்து உதவியாளர் கிடையாது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஹைவே வரைக்கும் வந்து அவங்கள ஹைவேல ஏற்றிட்டாங்கன்னா அவங்க ஹைவேல ஓரளவுக்கு போய்விடலாம். ஸோ ஒரு டிரைவர் தான் அதில் இருப்பார், நீளமான ட்ரெய்லர்ஸில் கூட. அதே மாதிரி வந்து இப்போ அதிக வீல்கள், எடைகளை அதிகமாக கொண்டு போகிறதுக்காக அதிக ஆக்சல்ஸ் இருக்கக்கூடிய வாகனங்களில் கூட துணை ஆட்கள் கிடையாது. பெரும் ஆம்னி பஸ்களில் கூட துணையாக ஆள்கள், முன்னாடியெல்லாம் இருவர் இருப்பாங்க, ஒரு உள்ளே இருப்பார், ஏற்றுறது இறக்குறதெல்லாம். இப்போ அதை அந்தந்த அலுவலகங்கள் புக்கிங் ஆஃபீஸில் ஏற்றி உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு டிரைவர் தான் இருக்கிறாங்க. ரொம்ப தொலைதூர போகிற இடங்களில் மட்டும்தான் 2 டிரைவர்கள் ஆம்னி பஸ்களில் இருக்காங்க. டிரைவர்கள் தான் இருக்கிறாங்க, உதவியாளர்கள் இருப்பதில்லை. ஏன்னா உதவியாளர்களாக யாரும் போகிறதில்ல. அதுக்கு முக்கிய காரணம் இங்கேயே ஒழுங்கீனங்களை கடந்த 15 ஆண்டுகளாக வந்து பள்ளிகளிலே ஒழுங்கீனங்களை கற்றுக் கொடுத்துட்டாங்க. வீட்டிலையே வந்து தேவை இருக்குது, வருமானத்துக்கு போகணுன்னாலும் அவன் வேலைக்கு போகிறதில்ல. அதே மாதிரி வந்து ஒரு மிடில் கிளாஸ், அது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறக்கூடிய ஒரு பையன் சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறவன் கூட வேலைக்கு போகிறது கிடையாது. அது ஒரு 10,000 ரூபா உள்ளூரில் நல்ல வேலையாக இருந்தால் கூட அவன் போகிறதுக்கு தயாராக கிடையாது. வாகனங்களை பெரிய வாகனங்களை இயக்கிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இல்லைன்னா வாகனம் வச்சுக்க பில்லியனில் உட்காந்து போகிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே அரசுகள், சமூகம், அப்புறமா இங்கே இருக்கிற புறச்சூழல், பொருளாதார சூழல். ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிற ஆட்கள் வெற்றி பெறுவதும், அவர்கள் கோல் வச்சு கொண்டு சமூகத்தில் உலா வருவதும், 2 நாளுக்கு ஒரு தடவை யார்ட்டையாவது போய் நின்னாக்கா அவன்கிட்ட 5000 3000 சம்பாதிக்கிற வாய்ப்புகள் நிறைந்த ஒரு சமூகமாக அந்த சமூகம் மாறிவிட்டதால் ஒரு நல்ல ஒழுக்கமான, திறமையான டிரைவர்கள் உருவாகலை. இதுக்கப்புறம் அடுத்து இந்த லைனுக்கு இப்போ போகக்கூடிய டிரைவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா, அவங்களே இன்றைக்கி பிளாக் போடுறாங்க. மிஸ்டர் டிரைவர் அப்படி மாதிரியான நிறைய டிரைவர் பிளாக்ஸ் இருக்குது. ஜிலாராம் அப்படியெல்லாம் இவங்க எல்லாமே வந்து, அந்த ஜிலாராம் எல்லாம் வந்து ஒரு கேப்பபிள் டிரைவர் அப்படின்னு. இப்போ ஒரு பஞ்சாப்லேருந்து வரக்கூடிய ஒரு டிரைவர் அப்படின்னா அவர் கேப்பபிளாக இருப்பார். ஒரு வாகனத்தை கையாளுறதுலேருந்து, வாகனத்தில் ஒரு சிக்கல் வந்தால் அதை கையாளுறது, ஒரு பஞ்சர் ஏற்பட்ட ஒரு பர்டிகுலர் இடத்துல சிக்கல்கள் உருவானால் அதெல்லாத்தையுமே கேப்பபிளாக இருப்பாங்க. மொழிகள் நிறையா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய தெரிஞ்சால் போதும், அவங்கக்கிட்ட ஒரு லைனுக்கு போகிற வாகனங்களை கொடுக்குறாங்க. டைமிங் லோடுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மும்பைக்கு போகிறதுக்கு இத்தனை மணி நேரத்தில் கொண்டுட்டு போகணுங்கிற முறையில் ஹைவேஸ் இருக்கிறதால, டோல் கொண்ட ஹைவேஸ் இருக்கிறதால அது சாத்தியமானது தான். ஆனால் அது மிக ரிஸ்க்கான செயல்பாடு. ஒரு விபத்து ஏற்பட்டதுன்னா முதலாளியும் போனால், நான் ஏன் டைமிங்கோடு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா, அவங்க கொடுக்கறது மற்ற வாடகையை விட கொஞ்சம் கூடுதல் வாடகையாக. ஒரு மாங்காய் லோடு இருக்குன்னா இவ்வளோ நேரத்தில் அதை அங்கே கொண்டு போய் சேர்த்தணும், ஒரு வெங்காய லோடுனா இவ்வளோ நேரத்தில் கொண்டு போய் சேர்த்தணும்னு. அது கொண்டு போய் சேர்த்துறது ரைட்டு தான். பட் இப்போ ஒரு வெள்ளாரி வெங்காயமெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் கூடுதலாக தான் தாங்கக்கூடிய பொருள் தான். மாங்காயும் அதுக்கு முன்னால் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால் பறித்து அந்த இந்த தொலைவு இதிலெல்லாம் வந்து எந்த ஒருங்கிணைப்புமே இல்லை. அந்த டிரைவர்களுக்கு அடிப்படை அறிவுகளே இல்லை. அப்புறமா இந்தியா முழுக்க வந்து லாரி சார்ந்த திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப பெருகி, டீசல் டேங்கை உடைச்சி வித்தின் 2 மினிட்டில் அதுலேருந்து எடுக்கக்கூடிய செட்டப்புகளோட டீசல் ஒரு 200 லிட்டர் 300 லிட்டர் திருடுறது, எளிதில் திருடுறதுக்கான வாய்ப்புகளோட, பெட்ரோல் பங்கில் அருகில் நிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினாக்க
வித்தின் ஒரு 5 மினிட்டில் டேங்கரு நீங்கள் என்ன லாரியான லாக்ஸ் போட்டிருந்தாலும் என்ன மாதிரியான அலாரம்ஸ் வச்சுருந்தாலும் அதை எளிதில் உடைச்சி அதில் இருக்கிற 200-300 லிட்டரை வித்தின் 5 மினிட்ஸில் திருடக்கூடிய செட்டப்ஸோட வட இந்தியா முழுக்க திருடர்கள் இருக்கிறாங்க. கத்தியை காட்டி கேபின் மேலே ஏறி அது நீங்கள் நிறைய கேபின்களை பார்க்கலாம். அந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸோட உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் இந்த வாகன ஓட்டிகள் லாரி டிரைவர்கள் இந்தியா முழுக்கவும் போய் வராங்க. அப்போ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய டிரைவர்கள் தங்களுடைய மனைவிக்கே வந்து டிரைவிங்கை கற்றுக் கொடுத்து கூட ஏற்றிக்கிறாங்க. இது வெளிநாடுகளில் நம்ம பார்க்குறோம். இப்போல்லாம் ஹோட்டல்களுக்கு முன்னாடி டிரைவர்லாம் ஹோட்டல்களை நம்பி இருப்பாங்க. இந்த ஹோட்டல்கள் சரியான உணவுகளை தயாரிக்காதால் இப்போ அவங்க கேபின்லேயே தங்களுக்கான உணவை தயாரிச்சுக்கிறாங்க. 2 டிரைவர் 3 டிரைவர் சேர்ந்து ஒன்றா போகும்போது தங்களுக்கான உணவுகளை தாங்களே தயாரிச்சுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தங்களுக்கான வருமானம் குறையிறது தான். இப்போ மனைவியே அடிஷ்னல் டிரைவராக இந்த கூடுதல் யாரும் கிடைக்காததால் மனைவியவே அடுத்த ஒரு டிரைவராக மாற்றி அவங்க மனைவி ஒரு ஆல்டோ டிரைவராக வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வெளிநாடுகளில் இருந்தது. இப்போ இங்கே நம்ம ஊரில் இருக்குது. ஸோ மனைவியை சமைக்கவும் செய்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட பிள்ளைகளோட நிலைகளை நீங்கள் பாருங்கள். ஒரு வீட்டில் ஒருத்தங்க பெரியவங்க இருக்கிறாங்கிறவங்களுக்கு இது வாய்ப்பாக அமையுது. அப்போ அது இல்லாதவர் கண்டிப்பாக அவர் மனைவி விட்டுட்டு தான் போகணும். அப்புறம் அந்த மனைவியை இங்கே விட்டுட்டு போகும்போது இன்றைக்கி இருக்கிற தொலைத்தொடர்பு மையத்தில் அந்த மனைவியை காப்பாற்றிக்கிறது அந்த டிரைவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அதாவது திருமணத்துக்கு பெண்ணே கிடைக்கிறது இல்லை. ஒரு பெண் கிடைச்சி திருமணம் செஞ்சால் இங்கே இருக்கிற காலியாக பசங்க, அதாவது வேலைக்கு போகாத தண்ணியற்றி சுற்றிட்டு இருக்கிற பசங்கள்கிட்ட இருந்து அந்த பெண்களை காப்பாற்ற வேண்டியது மிகப்பெரிய ஒரு சமூக சிக்கல்களாக இருக்குது. மரியாதையின்மை இல்லை. அப்புறமா இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி டிரைவர்களாக இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி செய்யும்போது அந்த துறையில் ஒருத்தர் இன்னொரு ஆள் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நல்ல டிரைவரை உருவாக்கலாம். அதாவது தொழில்நுட்ப பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வாகனத்தை திருப்பி கொண்டு போகிறது, பெரும் நீண்ட வாகனங்களை அவன் ஓடுற அந்த வாகனத்தில் திறமையான ஒரு வாகன ஓட்டியாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக அரசு இவங்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு குடும்பத்திற்கும் இப்போ அந்த வீட்டில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நலத்திட்டங்களை உருவாக்கலாம். சப்போஸ் அந்த குழந்தை படிப்பில் 10ஆவதுல படிக்க போகிறாங்கன்னா 10ஆவதுல அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா அவங்க ஒரு 12ஆவதுக்கு ஒரு நல்ல பள்ளியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு, அல்லது இப்போ நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 12ஆவதுலேயும் ப்ளஸ் நீட்லேயும் படித்து போகிறதுக்காக ஒரு திட்டங்களை உருவாக்கலாம். அப்புறம் டிரைவர்களுடைய குடும்பங்களுடைய நலநிதி, அதாவது விபத்தில் இறக்குற பொழுது கிடைக்கக்கூடியதை விட கூடுதலாக ஒரு நிதி கிடைக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு. இப்போ ஒரு சிக்கலில் ஒரு டிரைவர் மாட்டியிருக்காரு, வடநாட்டில் மாட்டியிருக்காருன்னா அவருக்கு உதவி செய்வதற்கு இங்கே ஒரு சென்டர்ஸ் மாதிரி இங்கே ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தை உருவாக்கி என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி திருட்டுகளில் வடநாடுகளில் திருட்டு பெருகிட்டே இருக்குது. அப்படி சைபர் குற்றங்கள் பெருகி இருக்கோ, அது மாதிரி சாலையில் குற்றங்கள் பெருகி இருக்குது, கொண்டு போகிற பொருட்களை திருடுறது பெருகி இருக்குது. எல்லாமே திருட்டுங்கிறது சர்வசாதாரணமாக நாடுகளில் நடக்குது. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரோட்டில் நிற்கிற ஒரு லாரியில் ஒரு 300 லிட்டர் திருடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோட ஒரு திருட அங்கே இருக்கிறான். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரியான பல வீடியோக்களை நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கலாம். நான் அதை எதையும் எடுத்து வைக்கலை. பட் அதே மாதிரி அதனால் அவங்க அளவுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அதாவது இவ்வளோ தூரத்துக்கு போய் அவருக்கு மேலே ஆச்சு எப்படி இருந்தாலும் ஒரு 100 லிட்டராவது அந்த வண்டியில் இருக்கும். அதை எடுக்கிற திறமையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த டிரைவர் ஒரு 300 லிட்டர் திருடு கொடுத்துட்டானா அந்த டிரைவரோட நிலையை பாருங்கள். 300 லிட்டரோட விலை அமௌண்ட் எவ்வளோ, 35,000 ரூபாய். அப்படிங்கும்போது அவருடைய எவ்வளோ சிக்கல்களை அந்த ஓனரும் அந்த டிரைவரும் சந்திக்கிறாங்க. இது இந்தியா முழுக்கவும் இருக்குது. இது அந்த முதலாளியினுடைய விஷயம். அப்புறம் மேலே ஆக்சிடெண்ட், அதுக்கப்புறமா அவங்க மது அருந்துகிற பழக்கம், அதை அருந்திட்டு வாகனத்தை இயக்கிறது. இப்போ டைமிங் ரோடில் மது அருந்திட்டு போனான்னா அந்த வாகனத்தோட நிலை. அப்புறம் தொப்பூர் மாதிரியான பகுதிகளில் நியூட்ரலில் கொண்டுட்டு போய் வாகனங்களை சாய்க்கிறது. இது எல்லாத்தையுமே தமிழகம் முழுக்கவும் இந்த டிரைவர்களால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கிறது. அப்புறமா அதிக லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற தனியார் பஸ் முதலாளிகள் வாகனங்களை இயக்க வைக்கிற வேகம், குறைந்த நேரத்தில் போனால் தான் நமக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க அப்படின்னும், முறையற்ற
ஒலிப்பான்களை பயன்படுத்தி மக்களை பயமுறுத்தி வாகன இயக்கங்களை செய்வது, இதையெல்லாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கான ஒரு அறிவுரை. இந்த டிரைவர்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றணும், புதிய டிரைவர்களை உருவாக்கணும். ஒரு வாகனத்துலேயும் ஒரு உதவியாளர் இருக்கணும். வீட்டில் கஷ்டப்படக்கூடிய பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும். நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம டிரைவர் ஆனதுக்கப்புறமா நம்ம தமிழக அரசு நமக்கு நிறைய உதவிகளை செய்யும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு கொஞ்சோண்டு படிக்க வச்சுட்றாங்க. படித்ததுனால படித்த ஆள் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒரு 10வது 12வதோடு இவங்க வேலைகளுக்கு வந்துடுறாங்க. இல்லை பல காரணிகளால் அவங்க படிக்க முடியாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த பல காரணிகளால் இந்த டிரைவர், அதாவது வாகன ஓட்டுநர்களது, பஸ்ஸு, லாரி, பிறகு கல்லூரி பள்ளி வாகன டிரைவர்கள், இன்றைக்கெல்லாம் பள்ளிகளுக்கெல்லாம் டிரைவர்களே கிடைக்கல. ஸோ அதனால் அந்த டிரைவர்களை யாருக்கெல்லாம் இங்கே வேலை வேண்டும்னு நினைக்கிறாங்களோ அவங்களில் பலருக்கு அரசே டிரைவிங் சொல்லிக் கொடுத்து கொஞ்ச நாட்கள் ஒருத்தர்கிட்ட உதவியாளர் அனுப்பி இங்கே யாருக்கெல்லாம் டிரைவர்கள் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு டிரைவர்களை கொடுக்குறது. அவங்களுக்கு ஒரு அளவு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சைஃபன் மாதிரி அரசு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும்போது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அவங்கள மாதமான ஒரு கண்காணிப்பும் அவங்களுடைய இயக்கங்களை குறித்தான செயல்பாடுகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அரசு அல்லது அரசு சார் அல்லது தனியார் அரசு கூட்டமைப்போட ஒரு அமைப்பு தாலுக்கா அளவில் உருவாக்கி அதில் சிலருக்கு வேலைவாய்ப்புகளை கொடுத்து கண்காணித்து விபத்துகளே இல்லாத, அதே மாதிரி போகக்கூடாத இடங்களுக்கு வாகனங்களை போகாமல், சிக்கல்களை ஏற்படுத்தாமல், டிராஃபிக்ஸை உருவாக்காமல், டிரைவர்கள் முதல்ல ஒழுங்கீனமாக இல்லாமல் இருந்தாலே நிறைய டிராஃபிக் ஜாம்கள் உருவாகாது. தான் முந்தி போகணும், அறிவில்லாத முறையில் செயல்படக்கூடிய டிரைவர்களால் தான் தமிழகம் முழுக்குமே இந்த டிராஃபிக் ஜாம்ஸ் அதிகரிக்குது. அப்போ அந்த மாதிரியான டிராஃபிக் ஜாம்ஸ் ஆகிக்குது. அப்புறமா தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கார்களை தாங்களே இயக்கிற பொழுது எளிதில் பணம் கொடுத்தா ஒரு ஓட்டுநர் ஓட்ட தெரிந்தால் அவர்களுக்கு இன்றைக்கி ஓட்டுநர் உரிமம் கிடைச்சிடும். நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய தெரிஞ்சு நீங்கள் போய் நின்னீங்கன்னா போதும், ஒரு பணம் அவங்க கேட்குற பணத்தை கொடுத்தா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிடும். யாராக இருந்தாலும் சரி, 18 வயசு பூர்த்தியாக இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருந்து வாகனத்தை ஓட்டக்கூடிய திறன் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், இன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிடும். ஆனால் அவங்க எப்படி ஓட்டுறான், அவனோட டிரைவிங் ஓட்ட தெரியுமா, வாகனத்தை ஒரு 3 கிலோமீட்டர் தொடர்ந்து கரெக்டாக ஓட்ட முடியுமா, முந்துவானா, தவறுதலாக ஓட்டுவானா, அடுத்தவன்கிட்ட போய் சண்டைக்கு போவானா, ஒருத்தர் முந்தி போனால் அவனோட போட்டி போட்டு முன்னாடி போவானா, அதே மாதிரி ஒரு இருசக்கர வாகனத்துக்கு பின்னால் போய் மிரட்டுவானா, பயமுறுத்துவானா, இப்படி எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாதவர்கள் ஒரு மேட்டில் கொண்டுட்டு போனால் அதை எப்படி மேட்டில் ஏற்றி இறக்கணும், ஒரு ஹில் ஸ்டேஷனில் வாகனத்தை இயக்கணும் எப்படி இயக்கணும், இப்படி ஒரு டவுன்ஹோல்ஸில் இயக்கணும் எப்படி இயக்கணும், அதெல்லாம் சொல்லி தரப்படுவதே கிடையாது. ஆர்டிஓ ஆஃபீஸில் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டுநர் உரிமம் கிடைச்சிடும். அது எதுவாக வேணால் இருக்கட்டும், அது ஒரு பேட்ச் போட்டவராக இருக்கலாம், எந்த வாகனத்தை இயக்கக்கூடியவராக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஓட்டுற பலர் தான் இன்றைக்கி டைமிங் ரோடு இந்தியா முழுக்கும் ஓட்டுறாங்க. ஏன்னா டிரைவர்கள் இல்லை. நமக்கு ஒரு வாகனத்தை நான் வாங்கி வச்சுடுறேன், அதை விற்றா டெப்ரிசியேஷன் வேலைக்கு தான் போகும். இருக்கிற ஒரு டிரைவரை போட்டு அனுப்பிவிட்டால் அந்த வாகனம் ஓடிச்சுன்னா அந்த வாகனத்துக்கான டியூவை கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கி வாகன வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஓட்டுநர்கள் இருக்காங்க. அதனால் அரசு இதில் ஒரு முக்கிய ஸ்பெஷல் கவனம் செஞ்சு இதுலேயே அதிக அளவு வேலைவாய்ப்புகளை நம்ம உருவாக்க முடியும், அன்ஸ்கில்டு லேபர்ஸை. அதே மாதிரி அவர்களுக்கு பாதுகாப்புக்கு அரசு பல விஷயங்களை செய்யணும். அதில் இந்த ஸ்பீடா மீட்டர் பொறுத்துறது, பணம் வரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இந்த இந்திய அரசுகளும் முன்னாடி இருந்த தமிழகத்தில் இருந்த அதிகாரிகளும் செயல்பட்டுருக்கிறாங்க. இது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு டோட்டல் அப்ரோச்சோடு சேர்ந்து டிரைவர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் மக்கள் எல்லோரும் பயன்படக்கூடிய ஒரு மாடலை உருவாக்கி அந்த மாடலுக்குள்ளே எல்லாரும் கொண்டுட்டு வரும்போது டிரைவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைக்கும்போது நிறைய பேர் அந்த தொழிலுக்குள்ளே வருவாங்க, அவங்களுக்கான வருமானமும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். இதை பார்த்து மற்ற மாநிலங்களில் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல வாகனங்கள் சாலைகளில் நிற்கும்போது அதில் திருடுறானா ஒருத்தன், அவனை பிடிச்சாச்சுன்னா அவன் வாழ்நாளில் அதுக்காக வருத்தப்படும்.
அதே மாதிரி வெளிமாநிலங்களில் ஒருத்தனை பிடித்தாலும் அவனை செக்யூர் பண்ணி இந்திய சிறைகளுக்கு கொண்டுட்டு வந்து அவனுக்கு தமிழ்நாட்டு சிறைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வகையான சட்டத்தை உருவாக்கி அந்த மாதிரி நம்மளுடைய வாகனத்தில் பிற மாநிலத்தில் ஒருத்தன் திருடுனானா அவனை இங்கே 10 ஆண்டுகள் சிறை வைக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். அதை தமிழ்நாடு லாரிகளை பார்த்து அங்கே இருக்கிற திருடன் வந்து பயந்து போகணும். அந்த மாதிரி அதுக்கு அந்த அரெஸ்டிங் இது வந்து பவர் வந்து அந்த டிரைவருக்கு கொடுக்கணும். அவனை அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர் செக்யூர் பண்ணி அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவனுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எவிடென்ட் பண்ணி ஒரு போர்ட்டலில் ஏற்றிட்டு அவனை அதே லாரியில் செக்யூர்டாக உட்கார வச்சு அவனை தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிற மாதிரி இதை ரெடி பண்ணணும். அவன் அங்கே வேறு சிக்கலெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இம்மிடியட்டாக அவனை வேறு வகையிலையாவது செக்யூர் பண்ணி ஒரு ஆளை அனுப்பி அவனை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடணும். 10 வருஷம் அவனுக்கு இங்கே ஜெயில் கொடுக்கணும். அந்த ஆளுங்களுக்கெல்லாம் தனியாக இருக்கணும், அவங்க சிறைகள் தனி சிறையில் அடைக்கணும். அது மாதிரியான ஏதேனும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா, சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு இந்தியா முழுக்கவும் நம்ம வாகனங்களை திருடுறவனை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஒரு தீவு மாதிரி இடத்துல அடைச்சி வச்சிடணும். 10 வருஷம் அது ப்ராப்பராக அந்த ட்ரையலை இந்தியா முழுக்க பார்க்குற மாதிரி பண்ணணும். இது பண்ணும்போது டிரைவருக்கு மரியாதை கிடைக்கும்போது அது ஒரு பெரும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு செக்டர். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஆய்வு அறிக்கையை உருவாக்கணும் நல்ல அதிகாரிகளை வச்சு. நன்றி.